தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ராணிப்பேட்டைக்கு வந்திருக்காரு. சிஏஎஸ்எஃப் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. அதுக்கு பாஜக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர் இப்போ ஒரு விமர்சனத்தை கிளப்பியிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு 2-3 விஷயத்தை முயற்சி பண்ணுறாங்க திமுக தரப்புலேருந்து. ஒன்று இந்த போஸ்டர், இன்னொன்று காலையிலேருந்து இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பசங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து இயக்கத்தில் கலந்துக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது ரெண்டும் திமுக ஏன் பண்ணுது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஜகவில் அமித்ஷா எப்படி இருப்பார் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு கட்சி நிர்வாகி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லைங்கிறத சின்ன குழந்தை கூட பதில் சொல்லும். அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய 2வது முக்கியமான தலைவர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். கட்சிக்காரனை விட்டுடுங்க, சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் அமித்ஷாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்டர் ஒட்டுறது யார்? இவங்க பிஜேபி நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி. யாரோ ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுவாங்களாம். அந்த கட்சியை சார்ந்த செய்தி ஊடகம் முதல்ல அது செய்தியாக போடுமா. அதை தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அவங்கவுங்க இருக்கிற ஊடகத்தில் இது ஒரு செய்தியாக போடுவாங்களாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். இதிலிருந்தே தெரியுது இது ஒரு க்ளீன் செட்டப் அப்படின்னு சொல்லி. ஒரு சரியான ஜேர்னலிஸ்டாக இருந்திருந்தா அந்த போஸ்டர் ஒட்டியிருக்கு. அந்த போஸ்டர் கீழே அந்த கட்சி நிர்வாகியோடைய பேர் இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஒரு ஃபோன் அவங்களுக்கு அடித்து கேட்டிருப்பாங்களா இல்லையா? இப்படி ஒட்டியிருக்குங்க, நீங்கள் தான் ஒட்டினீங்களா? ஒரு ஜேர்னலிஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்ன? அதானே. முதல்ல ஒரு தகவல் கிடைக்கும்போது அது சரி பார்க்கணும். அதில் தெளிவாக அவங்க பேர் போட்டிருக்கு. அப்போ அந்த நிர்வாகிக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம், போஸ்டர் ஒட்டியிருக்கு. அப்போ அந்த அவங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா அப்படியா, ஐயோ இல்லைங்க நான் இல்லைங்கன்னு அப்பயே பதில் சொல்லியிருப்பாங்க. இது செய்தி வேறு மாதிரி போட்டிருக்கலாம், இல்லை செய்தியே போடாமல் தவிர்த்துருக்கலாம். அப்போது ஃபோன் பண்ணி கேட்குற அளவு கூட அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. அமித்ஷாவை தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். தமிழ்நாடு பாஜக போஸ்டர் ஒட்டும்போது, தமிழ்நாடு பாஜகன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்டரில் மோடி ஃபோட்டோ இருக்கணும், இவர் அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோ இருக்கணும், அந்த மாவட்ட தலைவர் ஃபோட்டோ இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தேசிய தலைவர் நட்டா ஃபோட்டோ இருக்கணும். இவங்க ஃபோட்டோ யார் ஃபோட்டோவுமே கிடையாது, வெறும் அமித்ஷாவுக்கு மட்டும் ஃபோட்டோ வச்சு ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹேஷ்டேக் தமிழ்நாடு ஃபார் பிஜேபி ஃபார் தமிழ்நாடு. இந்த மாதிரிலாம் எந்த பாஜக போஸ்டர்கள்லையுமே இந்த ஹேஷ்டேக்லாம் போடுறது நாம் சொன்ன மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணுற விஷயம். ஸோ ஏதோ மீம் கிரியேட் பண்ணுறவர் இந்த போஸ்டரை கிரியேட் பண்ணி கொடுத்து அதை ஒரு கட்சிக்காரங்க ஒட்டி மக்களை இன்னைக்கு ஒரு குழப்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் லீகலாக ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணணுன்னாலும், ஒரு போஸ்டர் அடிக்கணுன்னாலும், ஏன் ஒரு பேம்ப்ளெட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னாலும் அந்த பிரிண்டருடைய பேர் அதில் இருக்கணும். எங்கே பிரிண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். பேனர், போஸ்டர்ஸு எல்லாத்துலேயுமே. இதில் அது இல்லை. அப்போது இது திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இதை விட உங்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுமா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கே ஒரு சந்தேகம் என்ன எழுந்துச்சு அப்படின்னா, 2014 திரு பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு பின்னாடியே அமித்ஷா அவர்கள் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்போவே சந்தான பாரதியும் அவரையும் கம்பேர் பண்ணி நம்ம தமிழில் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு மீம் போட்டவன்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சேனலில் ஊடகவியலாளர் உட்காந்துருக்கான். இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அது பிஜேபி காலையிலேயே சொல்லியிருக்கலாமே, மதியம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? பிஜேபி காரங்கெல்லாம் அமித்ஷா நிகழ்ச்சியில் பிஸியாக இருந்திருப்பாங்க. அவர் வந்திருக்காரு, அவரை வழி அனுப்பணும், அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். எவனா ஏதோ போஸ்டர் ஒட்டியிருக்கான்றதை பற்றி அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்களா? எவ்வளோ வேலை இருக்கும் அந்த மாவட்ட தலைவருக்கு. இன்னைக்கு பம்பர மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் போய் யார் போஸ்டர் ஒட்டினா அவங்களுக்கு இந்த தகவலே இவ்வளோ ஊடகங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் போய் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை விளக்கம் கொடுக்கணும். ஸோ அதனால மதியமாக இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து அந்த வீடியோ, முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதில் ரொம்ப தெளிவாக அந்த அம்மா அந்த குழந்தைக்கு மும்மொழி கல்வியோடைய முக்கியத்துவம் என்ன, தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லி முடித்து அதை கேட்ட அந்த பையன் அப்படியா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறான். போட்டதுக்கப்புறம் குழந்தை யாராக இருந்தாலும் கையில் ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ இருந்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்கு. உடனே அது ஒரு நியூஸ். இந்த மாதிரி பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் பேர் ஆன்லைன்லேயும் 10-12 லட்சம் பேர் நேரடியாகவும் இது வரைக்குமே அந்த கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளோ பிஸ்கெட்டு கொடுத்தா இந்நேரம் பிஸ்கெட்டோடைய மேனுஃபேக்சரிங்கு, பிஸ்கெட் கம்பெனியினுடைய வருமானம் இதெல்லாம் எடுத்து பார்த்தா எங்கேயும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு திசை திருப்பறதுக்கான விஷயம். எதை திசை திருப்பறதுக்கு அங்கே தான், அதுதான் முக்கியம். அதுதான் இன்றைக்கி டெமோக்ராட்டிக் டிபேட்டினுடைய முக்கியமான கருவே. இன்றைக்கி உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார்.
அவர் பேசின விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் விடக்கூடாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த இந்த கட்சியும் இந்த கட்சியை சார்ந்த ஊடகமும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன பேசினார் அமித்ஷா அப்படி சொல்கிறேன். 3 முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு. முதல் விஷயம், அவர் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காரு? அந்த சிஏபிஎஃப் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சி ஒரு ட்ரைனிங் சென்டரில் நடக்குது இல்லையா? ஒரு மத்திய அரசினுடைய ட்ரைனிங் சென்டர் அது. அந்த ட்ரைனிங் சென்டருக்கு இது வரைக்கும் ட்ரைனிங் சென்டர்னு பேர் இருந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஒரு புது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. என்ன பேரு? ராஜாதித்ய சோழா ட்ரைனிங் அகாடமி. ஹூஸ் தட் ராஜாதித்ய சோழன்? தமிழை ஒரு ஃபேஷனுக்காக தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா, தமிழ்டா, இப்படிலாம் ஃபேஷனுக்கு வந்து சில இளைஞர்கள் இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ராஜராஜ சோழனை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. ராஜேந்திர சோழனே உங்களுக்கு தெரியாது. ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட பிரம்மாண்டமாக ஆட்சி செய்தவர். அவரை கூட தெரியாது. ராஜராஜ சோழன் தான் தெரியும். தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்திருக்கு, அரசியல்வாதிகள் மேடையில் பேசுவாங்க, ராஜராஜ சோழனை மட்டும் தெரியும். சோழர்கள் யாரு, அதுக்கு சோழர்களுடைய முன்னோர்கள் யாரு, சோழர்களுடைய பின்னோர்கள் யாரு, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அமித்ஷா குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர், குஜராத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜாதித்ய சோழன் ட்ரைனிங் சென்டர்னு ஒரு பேர் வைக்கிறார். ஹூஸ் தட் ராஜாதித்ய சோழன்? யாரு? ராஜராஜ சோழனுக்குலாம் முன்னாடி பிறந்தவர். போர்ல உலகத்துல கைவிட்டு என்ற அளவுக்கு வீரர்கள்ல ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னு சொன்னா ராஜாதித்ய சோழன் அந்த பட்டியலில் இருப்பார். யானை மேல் ஏறி நின்று போர் புரிந்தார் அப்படின்னு நம்ம தமிழ் புராணங்கள்ல வரலாறுகள்ல அவரை பத்தி பெருமையா பேசப்பட்டிருக்கு. எத்தனை இளைஞர்களுக்கு, எத்தனை தமிழர்களுக்கு ராஜாதித்ய சோழனை பத்தி தெரியும்? இன்னைக்கு பேர் சூட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த பேர் சமஸ்கிருத பேருன்றதே பல பேருக்கு தெரியாது. அதாவது சம்ஸ்கிருதம் தமிழ் கிடையாதுங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறதே எவால்வேஷன் தான். புது நாலேஜ் வரும்போது புது விஷயங்கள் வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்புக்கு தமிழில் பேர் இருந்ததா? வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாதானே வைக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ பனி பிரதேசத்தில் போனீங்கன்னா 12-20 விதமான பனி பேர் இருக்கும், பனிக்கு பேர் இருக்கும். இந்த பனி, அந்த பனி, லேசு பனி, பெரிய பனி, அந்த மாதிரி. தமிழ்நாட்டில் பனி மட்டும்தான் தெரியும், ஏன்னா அங்கே பனியே பெய்யாது. இப்போ பனியை மட்டும்தான் தெரியும். ஸோ லாங்குவேஜ், வார்த்தைகள் எல்லாமே ஒரு எவால்வேஷன், ஒரு நாலேஜ் கொலாபரேஷன். இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சேரும்போது வர்றது. ஸோ இதில் சம்ஸ்கிருதம் தமிழ்லாம் கிடையாது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து இந்த கால்டுவெல் கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்த பிறகு தமிழிலிருந்து சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் பிரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சதி நடந்து இந்த வட இந்திய வார்த்தைகள், வடமொழி வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜாதித்ய சோழன் அவனுக்கு வச்ச பேரை ராஜாதித்ய சோழன், ராஜராஜ சோழன் அவனுக்கு வச்ச பேரை ராஜராஜ சோழன். இப்போ என்ன சொல்கிறாங்க? ராசராச சோழன். அப்போ வந்து ராஜாதித்ய சோழனுக்கு ராசாசிசிய சோழன் வைப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு காமெடி. இந்த ராஜராஜ சோழன் சம்ஸ்கிருத பேர் எல்லாமே தமிழ் பேர் தான். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கொலாபரேஷன், ஒரு விஷயம். இது முதல் விஷயம், அமித்ஷா பேசின முதல் விஷயம். இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். அமித்ஷா வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அவர் தாய்மொழியில் சிஏஎஸ்எஃப்னுடைய தேர்ச்சி தேர்வை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலை? ஏன் 15 ஆண்டுகள் திமுக வந்து மத்திய அரசில் கூட்டணியில் இருந்தது? அதில் 10 ஆண்டுகள் மிக வலிமையாக இருந்தது. இவங்க இல்லைன்னா ஆட்சியே கவுந்திருக்குமே. ஏன் அந்த 10 வருஷத்தில் ஏன் தமிழை வந்து சிஏஎஸ்எஃப் நுழைவுத் தேர்வுக்கு ஏன் வந்து கட்டாயமாக்கலை? ஏன் மோடி வந்து தான் செய்யணுமா? நாங்கள் செஞ்சுருக்கோம். கன்னடத்திலையும் வங்காளத்திலையும் தமிழ்லையும் இன்னைக்கு அதுக்கு தேர்ச்சி தேர்வு எழுத முடியும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். 3வது, மருத்துவமும் பொறியியலும் ஏன் தமிழில் படிக்க முடியல தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அமித்ஷா. அவர் அது ஒரு கேள்வியாக கேட்கல, ஒரு அரசியல் கேள்வியாக கேட்கல. குஜராத்தில் அதை அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. குஜராத்தில் மருத்துவமும் பொறியியலும் குஜராத்தியில் படிக்க முடியும். குஜராத்தில் போய் தமிழில் படிக்க முடியாது. குஜராத்தில் குஜராத்தியில் படிக்க முடியும். தமிழ்நாட்டில் படிக்க முடியுமா? மருத்துவமும் பொறியியலும் தமிழில் படிக்க முடியுமா? மீடியம் இருக்கா? ஏன் பண்ணலை? இவங்க ஸ்கூல்லே தமிழை கட்டாயமாக்கலை. ஏன் இவங்க வீட்டிலே தமிழை கட்டாயமாக்கலை? எனக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும், இந்த லட்சணத்தில் தான் அமைச்சரனுடைய பசங்கள்லாம் இருக்காங்க. வீட்லேயும் தமிழை கட்டாயப்படுத்தலை, மாநிலத்திலையும் தமிழை கட்டாயப்படுத்தலை. அங்கே ஒரு குஜராத்தில் மருத்துவமும் பொறியியலும் அவன் தாய்மொழியில் படிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதை அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த 3 விஷயமும் தமிழர்கள் மத்தியில் போச்சுன்னா, இந்த 3 விஷயமும் தமிழக மக்கள் காதுக்கு போச்சுன்னா, இந்த 3 விஷயமும் தமிழக மக்கள் மைண்டுக்கும் மனசுக்கும் போச்சுன்னா, இங்கே மொழி அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய வேலை கிழிஞ்சிரும். ஸோ இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் மீம் கிரியேட்டர்ஸ் பத்திரிகையாளர் ஆகியிருக்காங்கல்ல, அவங்கள வச்சு 4-5 மீம்ஸை வந்து நம்ம இறக்குவோம்.
ஊடக பலம் இருக்குது, பத்திரிகை பலம் இருக்குது, மக்களை குழப்புவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கக்கூடிய 2 ரொம்ப கீழ்த்தரமான செயல் தான் இந்த போஸ்டர் ஒட்டினதும் இந்த பிஸ்கெட் விஷயமும். கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதிலளித்தமைக்கு நன்றி. தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.